வணக்கம், நான் சுரியathangaraj. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எலக்ட்ரிக் பீட்டர்ஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கிறேங்க. இதை எப்பப்பெல்லாம் வாங்கினேன், இது எனக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரிக் பீட்டர்ஸு. நான் ஃபஸ்ட்டு வாங்கின எலக்ட்ரிக் பீட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நோவாவோடதுங்க. நான் இது வாங்கி பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு பக்கமாக ஆச்சு. இதோட விலை வந்து அப்போ 650 ரூபா தான். இப்போ இதே மாதிரியான எலக்ட்ரிக் பீட்டர் வந்து 1200 ரூபா அந்த அமௌண்ட்டில் வந்து கிடைக்கிது. இது ஆனால் 650 ரூபாய்க்கு வாங்கினாலுங்க செம்ம உழைப்பு உழைச்சிது. நான் வந்து 10 கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு நாள் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைம்லலாம் கூட இந்த எலக்ட்ரிக் பீட்டர் மட்டும் தாங்க நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் பீட்டர்லேயே அதிகமாக ஒர்க் பண்ண எலக்ட்ரிக் பீட்டர்னால் இது தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து இப்போ வர்றதில்லையாட்டிருக்குதுங்க. அதே அமௌண்ட்டுக்கு வரதில்லை. ஆனால் வந்து 1200 1500 சம்திங்க்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். இதே மாதிரி கொஞ்சம் வந்து மாடுலேஷன் மாறி இருக்குது. ஹெவி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது வந்து 1500 ரூபா அந்த ரேட்டில் வந்துச்சு. நான் அமேசானில் பார்த்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஆனதுனால இதோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்ததுனால இதை நான் வந்து யூஸ் பண்ணி இதோட ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது வந்து எப்போவுமே வந்து ஒர்க் வந்து ஆகாமல் இல்லை, அப்பப்போ வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இதே ரேட்டில் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வந்து ரேட் அதிகமாக இருந்ததுனால சரி அதே 650 ரூபாய்க்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேங்க. இது வந்து ஸ்கேர்லெட்டோடது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் இதில் வந்து எந்த நேமே வந்து போடலை. பாக்ஸில் மட்டும்தான் அந்த நேம் இருந்துச்சு. ஒருவேளை இது டூப்ளிகேட்டாக அப்படி என்னென்னு தெரியல. சரி சின்ன யூசேஜுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து ஆகிறது இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன பீட்டரு நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக வந்து கேக் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே இருந்துச்சு என்கிட்ட. ஆனால் இது வந்து ரொம்ப நம்ம கேக் ஆர்டர்ஸ் அதிகமாக வரும்போது இது வந்து எனக்கு யூஸ் பண்ண முடியாது இருந்துச்சு. அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து வாங்கினேன். இது வந்து ஃபிலிப்ஸோடது. இதுவும் வந்து 2000 ரேஞ்சுக்குள்ளே தான் நான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நான் அந்த கேக் திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற கடையில் தான் வாங்கினேன். இதுவும் அந்த மாதிரி தான் வாங்கினேன். இது மட்டும்தான் நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. நல்லா பெரிய கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் வரும்போது கூட நம்மளுக்கு பீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அப்புறம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த பீட்டரு. இதில் அமௌண்ட் போடுறது வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து கேக் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குல்லங்க, அது வச்சு தான் வந்து கேக் பேக்கிங் எல்லாம் பண்ண முடியும். அதில் தான் நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் பீட்டர்ஸே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் அதை பற்றி அப்லோட் பண்ண முடியாமே இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். அதனால நான் வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து அதை பற்றின யூசேஜை பற்றி நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்குங்க. எந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து உங்களுக்கு யூசேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி எலக்ட்ரிக் பீட்டர்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களை வீட்டில் வந்து சின்ன கேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற யூசேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கலாங்க. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. முதல்ல இது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, அப்போது ரொம்ப பரவாயில்லாமல் தெரிஞ்சுது. இப்போ அதுவும் ஒரே ரேட்டு தான் வருது. அதனால் எனக்கு வந்து இது ஓகே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இது நம்ம ப்ரொஃபஷ்னலாக கேக் செய்கிற கூட இந்த பீட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.